வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு யூஸ் பண்ணி நம்ம குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். முழு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு சர்க்கரை வள்ளிக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். இதோட தொலி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாம் தோல் எடுத்து வச்சுக்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நம்ம ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, நல்லா குழஞ்சி வேக வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும், வெந்திருக்கணும், மசிற அளவுக்கு இருக்கணும். இதே நீ நம்ம ஒரு சீவல் எடுத்து சீவ போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சீவல் எடுத்து அந்த பொடி இதில் வச்சு நம்ம சீவ போகிறோம். கை வச்சு மசிச்சாலும் நமக்கு மசியும், இருந்தாலும் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த சின்ன கட்டி கூட இல்லாமல் அழகாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா மசிஞ்சிருக்கும். இதில் நார் நிறைய இருக்கிறதுனால நம்ம சீவும் போது அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி அழகாக நமக்கு கிடச்சிரும். இனி இதில் பால் பவுடர் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன். ஒரு கப்பில் ஒரு ஸ்பூன் இப்போ எடுத்து போடுறேன். எல்லாம் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது நல்ல தண்ணியாக நம்ம வேக வச்சுருந்தோம்னா நமக்கு இது பக்குவம் கரெக்டாக வராது. கட்டியாக இருந்தால் தான் நமக்கு பக்குவம் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வெறும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கும் பால் பவுடரும் தான், வேறு எதுவுமே இதில் சேர்க்கலை. கையில் இது நல்லா ஒட்டும் மிக்ஸ் பண்ணும்போது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் போல் ஆயில் தடவிக்கலாம். அப்போ உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா உருண்டு வரும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. மாவு இப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் ஒரு கப்பு சீனி சேர்த்துருக்கோம், ஒரு கப்பு தண்ணியை சேர்த்தோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நமக்கு சர்க்கரை பாகு கிடைக்கணும். இது ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். இப்போ இது நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சம் போல் ஏலக்காயை பொடி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒற்றை பக்குவத்துக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட குலாப் ஜாமுன் உருண்டைகளை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா உருட்டி சின்ன சின்ன உருண்டைகளாக வச்சுக்கலாம். கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க. கொஞ்சம் அழுத்தி பசஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிராக்ஸ் இல்லாமல் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு நம்ம சூடாக்கியிருக்கோம்.
எண்ணெய் நல்லா சூடாகியாச்சு. இதில் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த உருண்டைகளை போட்டுக்கலாம். போட்டு கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதை எடுத்துடலாம். நல்லா வெந்தாச்சு. இந்த மாதிரி நல்ல டார்க் கலராக ஆகணும். பாருங்க, நம்மளோட குலாப் ஜாமுன் பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகியாச்சு. இதை நாம் இனி சர்க்கரை பாகில் போட போகிறோம். சர்க்கரை பாகு அடுப்பில் இருக்கும்போதே போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே அதில் வந்து இந்த ஜீரா ஏறிடும். இது நல்லா ஊறட்டும். ஒரு டைம் நீங்கள் வந்து பரட்டி விட்டுக்கோங்க. சுவையான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு குலாப் ஜாமுன் ரெடி ஆயாச்சு. பாருங்கள், ஜீரால நல்லா ஊறி இருக்கு. பார்க்குறதுக்கே நல்லா சாப்பிடணும் போல் இருக்குது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.